மழை பெஞ்சுனா நெல் எங்க பார்த்தாலும் வெளியில நனைஞ்சு அதை முளைச்சி அழுகி நாசமாகி கடந்த ஆட்சி காலத்துல பார்த்தோம். நம்ம 60 ஆண்டு காலம் 2 பேரும் ஆட்சி பண்ணி ஸ்டாலின் அவர்கள் நானும் டெல்டாக்காரன் சொல்லி அப்படிப்பட்ட டெல்டாவில கூட இவங்க நெல் சேமிக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தல. எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் வந்து நமக்காக உணவை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு கடனை வாங்குங்க. இதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யறோம்னு அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா போதாது. அதாவது தமிழ்நாட்டில் 120 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுல 40 லட்சம் டன் தான் அரசு கொள்முதல் செய்கிறது. மீதி 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க. அந்த 40 லட்சம் டன் அரசு கொள்முதல் செய்யறதுல அதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 18 லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. இத்தனைக்கும் இந்த 60 ஆண்டு காலம் 2 பேரும் ஆட்சி பண்ணி ஸ்டாலின் அவர்கள் நானும் டெல்டாக்காரன் சொல்லி அப்படிப்பட்ட டெல்டாவில கூட இவங்க நெல் சேமிக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தல. அதனாலதான் இப்ப மழை பெஞ்சுனா நெல் எங்க பார்த்தாலும் வெளியில நனைஞ்சு அதை முளைச்சி அழுகி நாசமாகி கடந்த ஆட்சி காலத்துல பார்த்தோம். அதுல நம்ம நெல் விளையிறது எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் நமக்காக உணவை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சேமிக்கிறது பாதுகாக்கிறது கூட அவங்களால முடியல. அப்ப என்ன நிர்வாகம் பண்ணீங்க? இவ்வளவு காலமா பண்ணீங்க. அதுல ஏன் முக்கியத்துவம் இந்த அரசு கொடுக்கல? கொடுங்க, கடனை வாங்குங்க. இதுக்கு கடனை வாங்குங்க. இதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இதுக்கு கடனை வாங்குங்க. இதான் சொல்லிட்டு வருவாங்க. நான் எவ்வளவு யோசனைகள் போட்டோம். எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பெரிய ஏமாற்றம் என்னன்னா, விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யாத அந்த அறிவிப்பு வரல. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் எங்களுக்குலாம். வருத்தத்துக்கு மேல என்ன வார்த்தைன்னு அது இன்னும் அடுத்து வரும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க, மிகுந்த ஏழ்மையில இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதுவும் சூப்பர் நெல்னினோ, தண்ணி இல்ல பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எல்லாம் கடன் தொல்லை. இந்த நேரத்துல தமிழக அரசு விவசாயிகளுடைய கடனை குறைஞ்சது கூட்டுறவு வங்கி கடனை வேற எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க, அது கூட நான் கேட்கல. கூட்டுறவு வங்கி கடன் என்ன இன்னும் கூடுதலா ஒரு 16,000 17,000 கோடி கூடுதலா 4.25 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. இன்னொரு 15,000 கோடி கூடுதலா விவசாயிகளுக்கு நாங்க கடன் முழுமையா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யறோம்னு அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு தவறா நான் பாக்குறேன். நான் அறிவிக்கணும். இப்ப வர காலத்துல இந்த பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. இனியாவது முதலமைச்சர் நாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம். RBI இந்த வழிமுறை இதெல்லாம் வேண்டாம். மகாராஷ்டிரால பண்ண முடியுது. மகாராஷ்டிரால 36,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு. 55 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால பண்ண முடிஞ்சது, உங்களால பண்ண முடியாதா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.